உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். குருமார்களுடைய ஆசியோடும் சித்தர்களுடைய ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது எனக்கு தத்துவராயரை எப்படி தெரியும் அப்படிங்கிறது முதல்ல அந்த தொடர்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அப்போ இவர் அந்த மாதிரி எனக்கு அந்த இதில் தத்துவராயருடைய அந்த காட்சியும் அனுபவம் கிடைச்ச போது நம்ம அந்த ஊருக்கு போய் அவரை பற்றி விசாரிக்கிற போது இவர் எப்போ அப்படின்னு சொன்னால் 15ஆம் நூற்றாண்டில் சோழவள நாட்டில் வீரமா நகருங்கிற வேதியர் குலத்தில் பிறந்தவர் மகான் தத்துவராயர். இவருடைய தாய் மாமை சொரூபானந்தர். இவருக்கு வடமொழி தென்மொழிகளில் இவங்க 2 பேருமே ரொம்ப அந்த மொழிகளை வடமொழி தென்மொழியில் கற்று தேர்ந்து நல்ல நிலைக்கு வந்தவங்க. அப்படி ஒரு இது உள்ளவர். இவருடைய மாமா சொரூபானந்தர், தாய் மாமே. அப்போது இப்படி இருக்கிற போது 2 பேர்த்துக்குமே இந்த ஆன்மீக பயணத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் குரு அமையலை. அப்போ குருவை தேடி இவங்க பயணம் பண்ணுறாங்க. குருவை தேடி பயணம் பண்ணணுன்னு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது யாருக்கு குரு முதல்ல அமையிறாங்களோ அவங்க அந்த குரு அமைஞ்சவங்க அவரை குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு. அதாவது இப்போ 2 பேர் 2 திசையில் போகிறோம்னா, நான் ஒரு திசையில் நீ ஒரு திசையில் போனால் யாருக்கு குரு அமையிறாங்களோ அவங்க அமைச்சிக்கலாம். அப்படி இல்லை, அப்படி குரு நமக்கு அமையலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு முதல்ல குரு அமையுதோ அவங்கள குருவாக இவங்க இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்க வடக்கு நோக்கி சொரூபானந்தரும், இந்த தெற்கு நோக்கி சொரூபானந்தரும், வடக்கு நோக்கி தத்துவராயரும் கிளம்புறாங்க. அப்போ அப்படி போகும்போது இவருக்கு ஒரு திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பதஞ்சலி அப்படிங்கிற ஊரை தாண்டனதுமே வெள்ளாரைன்னு ஒரு இடம், கோவர்த்தனம்ங்கிற கிராமத்தில் இவருக்கு மகான் சொரூபானந்தருக்கு குரு அமையிறார், சிவபிரகாசம் ஒன்று. அதே போல் இவர் வடக்கு நோக்கி போன தத்துவராயருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காடு மலை நதின எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றும் வேலையாகல, அங்கே அமையவே இல்லை, சோர்ந்து போய் வர்றார். அப்போ அங்கிருந்தே இவரை தன்னுடைய மாமாவையே குருவாக ஏற்றுக்கலான்னு சொல்லி இங்கே தன்னுடைய மாமாவே குருவாக ஏற்றுக்கிறாரு இவர். அப்போ அப்படி ஏற்றுக்கிட்டு இவர் ஒரு இது செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அப்போ அவர் கேட்குறாரு, இவருக்கு ஒரு உணர்வு வருது. யாருக்கு எப்படி அமைஞ்சு, ஏன்னா இவருக்கு சொரூபானந்தருக்கு எப்படி குரு அமைஞ்சதுன்னா, இந்த திருச்சியில் நான் சொன்ன அந்த சொரூபானந்தருக்கு திருச்சியில் அந்த வெள்ளாடை கிராமத்தில், அதை கோவர்த்தனங்கிற அந்த கிராமத்தில் ஒரு உணர்வு நிலை வருது. அப்படி தேடிட்டு போகிற போது அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாரு, இங்கே யாராச்சும் மகான்கள் யாராச்சும் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, ஆமாம், இந்த மாதிரி திருவாரூரை சேர்ந்த சிவபிரகாச சாமிகள்னு சொல்லிட்டு இங்கே புதரில் ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எப்போச்சும் ஒரு தடவை தான் வெளியே வருவார், ஆனால் அதுக்குள்ளே தான் அவர் ரொம்ப காலமாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவரை தேடி இந்த சொரூபானந்தர் போகிறாரு, அந்த சிவபிரகாச சாமியை தேடி. அப்போ அவர் உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வித்தை தான் சொரூபானந்தருக்கு. அப்போ அந்த சொரூபானந்தரை குருவாக ஏற்றுக்கிட்டவர் தான் தத்துவராயர். இப்படி தான் அவங்களுடைய வரலாறு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இவங்க இப்படி தான் இவங்களுடைய ஆன்மீக பயணம்.
அப்புறம் இவங்க வந்து சுத்த பிரம்மச்சாரிங்க இவங்க சுத்த பிரம்மச்சாரிங்க 2 பேருமே. அப்போ அப்படி இருக்கிற போது அப்படி இருந்து தான் வந்து இவங்களுடைய ஆன்மீக பயணம் முதல்ல தொடர்ந்து இருக்குது. அப்போது இவர் வந்து இந்த ஆன்மீகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிற போது இந்த எறும்பூருங்கிற வந்து எறும்பூருங்கிற ஊரில் தான் இவர் தத்துவராயர் இருந்தது. அங்கே வந்து அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க, அன்னத்த காலகட்டத்துக்கு சிதம்பரம் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்களே சாமி, அதுலேயே வந்து அப்போ வந்து அதிகார வர்க்கங்கள் இருந்த காலம். அதனால் வந்து அப்போது வந்து நாங்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கள்ட்ட கோயிலுக்குள்ளே விட்றாங்க, வசதி இல்லாதவங்களை வந்து ஏழைகளெல்லாம் விட மாட்டேன்றாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கறது, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாதான்னு தத்துவராயர்கிட்ட அந்த ஊர் மக்கள் கேட்கும்போது, அங்கே அந்த பக்கத்தில் அந்த சாமி மேலே வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி போட்டிருக்குறாங்க, அதை உருவி திரை மாதிரி கட்டி அதில் காமிக்கிறாரு. அங்கே சிதம்பரத்தில் நடக்கிற அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகளை வந்து இப்போ சினிமா படத்தில் நம்ம பார்க்குற மாதிரி அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாரு, பார்க்குற மாதிரி. அவ்வளோ வந்து ஆற்றல் பெற்றவர், அப்போவே ஆற்றலில் இருந்திருக்கிறாரு மகான் தத்துவராயர். அப்போது கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படிங்க சாமி, உங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்குதுன்னு சாமிகிட்ட கேட்குறபோது சாமி சொல்கிறாங்க, இப்போ செய்கிற பாடங்களோ இப்போ சித்தர்கள் கொடுத்துருக்கிறதோ இதெல்லாம் வந்து அவஸ்தைகளில் வந்து சேராது. அவங்களுக்கு என்ன அனுபவம் என்ன இது வந்ததோ இந்த வேதங்கள்லேயும் இதிகாசங்கள்லையும் எழுதியிருக்கிறாங்களோ அதை பொறுத்து அதை வச்சு தான் இவங்க வந்து செய்கிறாங்க. அது வந்து பலன் தராது, அதாவது இப்போ மரணமில்லா பெருவாழ்வு தராது, அதாவது முக்தி மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது, இதுக்கு வேறு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையில் தான் இதுக்கு பயணம் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த பதிவில் மிச்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம்.